ஒரு ஆள் வந்து பவுலை கேட்டார் பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு. அப்போஸ்தலர் 16:30 பவுல் சொல்றார் 31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு, பாவ மன்னிப்பை பெறத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்வேன் சிம்பிளா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நம்புங்க. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்ல. ஜஸ்ட் இயேசுவை நம்பினா தேவனிடத்தில் உங்களை சேர்த்துறார் அவர். ஜீசஸ் பிரிங்ஸ் யூ டு காட். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ரோமர் 10:9. என்னங்க செய்யணும்? நான் இயேசுவோட வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு, கடவுளோட கனெக்ட் ஆகிறதுக்கு என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ஒன்றும் இல்லை, இயேசுவை குறித்த ஒரு காரியத்தை இருதயத்தில் நம்பணும். இருதயம், மனது எல்லாமே வாயை திறந்து சொல்லணும். என்ன நம்பணும்? இயேசு வெறும் மனுஷன் கிடையாது, அவர் தெய்வமாக இருக்கிறார். வானத்திலிருந்து பூமி வரைக்கும் வந்து உங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் மரிச்சார். உங்கள் பாவத்தை சுமந்து மரிச்சார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கு சகலத்தையும் ஆளுகிறார். அவரே ஆண்டவர், அவரே ராஜா, அவரே தெய்வம் என்றதை நம்பணும். வாயை திறந்து சொல்லணும், இயேசுவே ஆண்டவர். ஜீசஸ் இஸ் லார்ட். இயேசுவே என்னுடைய ஆண்டவர் நீங்கள் சொல்லணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்களும் தேவனிடத்தில் ஒரு நெருக்கமான உறவில் நுழைய முடியும். உடன்படிக்கை மக்களாக ஆகிவிடுவீர்கள். வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சொந்தமானதாகிவிடும். பாருங்கள்,